வீட்டு பக்கத்துலேயே மீன் மார்க்கெட் இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரே குஷி. சரி வா மீன் மார்க்கெட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தால கூட்டிகிட்டு போனாருங்க. சரி ஓகே, இவர் தான் இவ்வளோ ஆசைப்படுறாரு, நமக்கு கிளீனிங் கட்டிங் வெட்டிங் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்து நானும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலி 65 வேணும்னு சொல்லிட்டு நெத்திலி வாங்கியாச்சு, நண்டு கிரேவி வேணும்னு நண்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் வாங்கலான்னு பார்த்தோம், ரேட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது அதிகமாக. சரி நம்ம நிறைய ஃபிஷ் வாங்கணும், நான் வீட்டுக்கார ஆசைப்படுறாரு, அதனால நம்ம நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு ஆத்து வவா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் மீன், அப்புறம் சொரா, இது எல்லாமே வாங்கிட்டாங்க. நிறைய மீன் இருக்குங்க, நம்மளால வீட்டுக்கு போய் கிளீன்லாம் பண்ண முடியாது, இங்கேயே 30 ரூபாய் கொடுத்தா கிளீன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா வேணாம் டார்லிங், வீட்டுக்கு வந்தா நானே உங்களுக்கு கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதை நம்பி வீட்டுக்கு போனாங்க. வீடு வாசல் கூட மிதிக்கல, அதுக்குள்ள எனக்கு வேலை இருக்குதுன்னு வெளியே போயிட்டாரு. சரி வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா மணி 5, அதுக்குள்ள நான் கிளீன் பண்ணியாச்சு, சமைச்சு முடிச்சுட்டு இவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி சாப்பிடாம வெயிட் பண்ணியிருந்தா 6 மணிக்கு வந்து நீ இன்னுமா சாப்பிடல, நான் தான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்றாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.